இப்போ நம்ம தன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 100க்கு 100% நாங்கள் அனுபவித்து அதை செய்து அதில் இருந்து பயனடைஞ்சிருக்கோம். அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். இப்போ தன விஷயம்னா தனலட்சுமிக்கு கீழே செயல்படக்கூடிய ஒரு தேவி தனலட்சுமின்னு சொல்கிறது. அந்த தேவியை நம்ம வசியம் பண்ணிட்டாலும் நமக்கு வந்து தனலட்சுமி நம்ம வீட்டில் வாசம் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து துளசி இலை, வில்வ இலை, தாமரை இலை. அதாவது உங்களுக்கு இது வந்து நாட்டு மருந்து கடையில் பவுடராகவும் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு இலைகளாக கிடைச்சாலும் அதை சுத்தமான பசும் நெய் நல்லெண்ணெயில் நல்லா காய்ச்சி வடிகட்டி ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுட்டு குத்து விளக்கை நல்லா விளக்கி அதுக்கு பூ சாத்தி தூப தீபம் காட்டி அந்த குத்து விளக்குக்கு கீழே மாட்டு தொழுவத்தில் இருந்து எடுத்த பசும் சாணம் கொஞ்சம் போல் எடுத்து ஒரு இலையில் வச்சு மடித்து அந்த குத்து விளக்கை அதுக்கு மேலே வச்சிடணும். வச்சுட்டு ஒரு தாமரை திரி, அந்த தாமரை திரி வந்து கிழக்கு நோக்கி எரியணும். தாமரை திரி 3 பஞ்சு திரி போட்டு இந்த எண்ணெயை ஊற்றி அதுக்குண்டான மந்திரத்தை சொல்கிறேன். ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஸ்வாகா. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஸ்வாகா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் 108 முறை உச்சரிக்கணும் அந்த தீபத்தை பார்த்தவாறு. இப்படி நீங்கள் 108 தடவை இன்றைக்கி நைட் நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னா காலையில் உங்களுக்கு எங்கே இருந்தும் உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படியே நீங்கள் டெய்லி ஒரு 41 நாள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா தனலட்சுமி தேவி வந்து உங்களுக்கு வீட்டில் வாசம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நன்றி, வணக்கம்.